நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நின்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது சுமார் 4 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த பண விவகாரம் தொடர்பாக போலீசார் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் நயினார் நாகேந்திரன் கால அவகாசம் கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த நிர்வாகி சேகரின் வீட்டிற்கும் போலீசார் நேரில் சென்று விசாரித்து உள்ளார்கள். இந்நிலையில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் தொடர்பாக தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை விசாரணை செய்ய போலீசார் முடிவு செய்தார்கள். இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனுக்கு எதிராக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ள கேசவ விநாயகம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி சரவணன் முன்பு வந்தது. அப்போது கேசவ விநாயகத்தை விசாரிக்க தடையில்லை என தெரிவித்த நீதிபதி இடைக்கால நிவாரணம் வழங்க முடியாது என தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.